Praise the Lord. Praise the Lord. ஐயா ஹலோ, praise the Lord. கேக்குதுங்களா? லெஸ்லி ஐயா காண இல்லையா? ஐயா வழி நடத்துங்கள் ஐயா. ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். நன்றி. இந்த வழி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் தகப்பனே உங்களுடைய சமூகத்திலே வர உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தவும் நீங்கள் தந்த இந்த நாட்களுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. இன்றைய நாளிலும் எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நடத்தி தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் நான் மீண்டுமாய் ஒருவரை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் மறுபடியுமாய் ஆதிகாமத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். ஆதிகாம புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே நான் கடந்த கிழமையிலே நாங்கள் பார்த்தோம். இங்கே ஆதிகாமத்திலே ஆபிரகாமுக்கும் கர்த்தர் அங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே. அந்த வேளையிலே தான் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு இந்த நாட்களிலே அங்கே பேசி இந்த காரியங்களை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சோதோம் குமாராவை அழிக்கிற காரியங்களை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அதற்கு பின்பாக பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அந்த பகுதியில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அந்த சோதோம் குமாராவிலே இருந்து லோத்துவும் அவருடைய குடும்பம் இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் இந்த நாட்கள் அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே அவர்கள் எங்கே போகிறார்கள் சொல்லி சொன்னால், அங்கே தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களே நீங்கள் போய் இந்த நாட்களிலே இந்த இடத்தை விட்டு இந்த நாட்களை விலகி வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப லோத்து அந்த இடத்திலே வாசல்ல உட்கார்ந்து இருந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேளையிலே தான் இந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் அங்கே அவர்களை இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு காரியங்களை செய்யும்படியாக அந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவர்களை பலாத்காரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இந்த 18வது அதிகாரத்தில் நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த சம்பவம் இந்த நாட்களிலே எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இந்த லோத்து அங்கே அந்த சோதங்குமாராய் விட்டு வெளியேறுகிற காரியம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்து குறிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை குறித்து இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் பாருங்கள், அங்கே லோத்து அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் அங்கே லோத்துவை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலிருந்து பிரித்து எடுத்து அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீ போ இந்த நாட்களிலே என்று சொல்லுகிற வேளையிலே அவன் போகிற வேளையிலே அங்கே லோத்துடைய மனைவியார் அந்த இடத்துல திரும்பி பார்த்த வேளையிலே உப்பு தூணாய் போகிறாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் அங்கே பாருங்கள், அது எதை குறிக்கிறோம்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதைக்கு ஒரு ஆதாரமாக அந்த நாட்களே இருக்கிறது. எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், ஒரு குடும்பம் எதை குறிக்கிறது என்றால் சபையை என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் ஆதிகாமத்திலே எடுத்து பாருங்கள், நோவாவின் காலத்திலே அங்கே நோவாவோடு இந்த நாட்களில் இருந்தவர்கள் 8 பேர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்துல யார் இருந்தார்கள்? ஒருவரும் புறத்தியாக்கள், ஒருவரும் இல்லை. நோவாவும் அவருடைய குடும்பமும் தான் அந்த இடத்துல இருந்து அங்கே காப்பாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய காரியம் என்னவென்றால், ஒரு சபை, அங்கே பேழை எதை குறிக்கிறது? சபையைத்தான் அந்த இடத்திலே குறிக்கிறது. அப்ப அந்த பேழை என்று சொல்லப்படுகிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு நோவாவிடத்திலே கட்டளையிடுகிறார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு, இன்ன வண்ணமாக இந்த காரியமாக அந்த நாட்களில் ஒரு பேழையை உருவாக்குன்னு சொல்லுகிற வேளையிலே நோவா அங்கே அந்த காரியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய திட்டத்தின்படி இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதன் பிரகாரம் தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்களும் இந்த நாட்கள் இந்த 8 பேரும் அந்த பேழைக்குள்ளே ஏறுகிற வேளையிலே பாருங்கள், எல்லா காரியம் முடிந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் கதவை அடைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது எதை குறிக்கும் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த வருகையிலே அந்த ரட்சிப், அதாவது ராப்சர் என்று சொல்லப்படுகிற அந்த வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறதுக்கு ஒரு ஆதாரமாகவும் ஒரு முன் அறிவித்தலுமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த நோவாவுடைய காலத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே இருந்து எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவராவது நாட்களில் மனம் திரும்பவும் இல்லை, ஒருவராவது அந்த இடத்திலே வரவும் இல்லை.
அப்ப அந்த சபை, அதாவது ஆண்டோட அந்த ரகசிய வருகையிலே கூட இந்த நாட்களே பார்க்கிற வழியிலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியம் ஒரு தவறான காரியமாக இருக்கிறது. ஆனால் ஏனென்று சொன்னால், அந்த ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் தான் அந்த இடத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே நோவாவோடு கர்த்தர் பேசுகிறார். அப்ப நோவாவோடு கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். ஒரு ஒரு தேசத்துக்கு ஒரு ஜனத்தையும், ஒரு ஜாதிக்கு ஒரு ஜனத்தையும், ஒரு பாசைக்காரருக்கு ஒரு ஜனத்தையும் இந்த நாட்களை கர்த்தர் வைத்துக்கிறார். அப்ப நோவாவோடு தேவன் பேசுகிற வேளையிலே என்னத்தை பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால், இன்ன பிரகாரம் இந்த நாட்களில் ஒரு பிழையை செய்யப்பான்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. அப்ப பாருங்க, அந்த இடத்திலே கர்த்தர் சொன்ன பிரகாரம் நோவா எந்த விதமான, அதாவது மாற்றமும் இல்லை. அந்த நாட்களே பாருங்கள், அளவுகோலோ அந்த காரியங்களோ இந்த நாட்களே ஒன்றும் இல்லை. அங்கே தேவன் சொன்ன பிரகாரம் தேவன் அவருடைய சிந்தனையிலே ஏவின பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த நோவா அந்த காரியத்தை, அந்த கப்பலை இந்த நாட்களை கட்டுவதை பார்க்கிறோம். சபையை உருவாக்குறதை பார்க்கிறோம். அப்போ சபையை உருவாக்கின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், சபைக்குள்ள நீ உன் குடும்பம், அந்த நான் சொல்லப்பட்ட அந்த மிருகங்கள், பறவைகள், செந்துகள் எல்லாம் போங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப அந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு கிட்ட சென்ற காரியங்களாக இந்த நாட்களே இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே வந்து நிக்கிறவர்களுக்கு ஏனப்பா அந்த போல கட்டுகிறாண்டு வேளையிலே நோவா அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாரா, ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போகிறார், அதனால நான் இந்த சபையை, இந்த பேழையை கட்டும்படியாக அந்த நாட்களை தேவன் சொன்னார். அந்த பேழைக்குள்ளே மிருகங்களையும் இந்த நாட்களே, அதாவது வேறு காரியங்களையும் இந்த நாட்களை அங்கே ஏற்றும்படியாகவும் இந்த நாடு சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப அடிக்கடி அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னா, பரிகாசத்தான் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்களுடைய. ஆனால் இந்த நாட்களிலே நோவாவுக்கு ஒரு தேவனுடைய தரிசனம் கிடைத்தது, தேவன் இப்படியான ஒரு காரியத்தை செய்ய போறார் என்று சொல்லி அந்த வெளியிலே இருந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு உணர்வும் இல்லை, சிந்தனையும் இல்லை. ஏனென்றால் பாவத்துக்குள்ளே அவர்கள் மரித்து போய் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே காரியம் தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், இந்த நாட்களிலே எங்கே போகிறோம் எங்கே வருகிறோம் என்று தெரியாதபடி, இந்த நாட்களிலே வழி தெரியாதபடி பாவங்கள் சாபங்களுக்குள்ளே கட்டப்பட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அப்படியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, தேசங்களை திரும்பி பாருங்கள். இன்னைக்கு தேசத்தை ஆளுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, தேசத்திலே வாழுகிற ஜனங்களா இருந்தாலும் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய், பிசாசுடைய கட்டுக்களுக்குள்ளே கட்டப்பட்டவர்களாய் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அதனாலே தான் அவர்கள் இந்த சத்தியத்தை இந்த நாட்களே விசுவாசிப்பதும் இல்லை, சத்தியத்தை அறிகிற அறிவும் இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த நாட்களில் இருந்து கூட இந்த நாட்களில் என்ன சம்பவம் இந்த நாட்களில் நடக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த ஜனங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவோ, அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளவோ இந்த நாட்களில் அவர்களுக்கு எள்ளளவும் ஒரு ஆர்வமும் இல்லை, ஒரு விருப்பம் இல்லாதபடி இந்த நாட்களில் அங்கே அவர்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் அந்த ஜனங்களிலே கூட அந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களோடு கூட தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களை கூட நேசித்தார். அதனாலேதான் இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஆண்டுகளை கொடுத்து இந்த நாட்களே ஜனங்கள் கடைசி நேரத்திலேயாவது அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த நாட்களை தேவன் கிருபை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அங்கே என்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களோ அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கோ, கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை தியானிப்பதற்கோ, கர்த்தருடைய அதாவது அந்த 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 நோவா சொன்ன அந்த சுவிசேஷத்தை கேட்பதற்கோ அந்த நாட்களை அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதே விதமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. அதனாலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார் என்னவென்றால், நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லோத்துவின் காலம் என்று சொல்லப்படவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதுவே மனுஷகுமாரனுடைய காலத்தில் இந்த நாட்களில் நடக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் மனுஷகுமாரன் வாழ்ந்த காலங்களுக்கு அருகாமையில் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த நாட்களில் பாருங்கள் ஒரு காரியம் இல்லை. அவர் ஏனென்றால் அவர் மனுஷனுடைய பாவங்களை, அதாவது நாட்களே சிலுவையிலே இந்த நாட்களை பாருங்கள் சுமந்து, சாவங்கள் பாவங்களை சிலுவையிலே சுமந்து வெற்றி சிறந்தவராய், கொலோசியர் 3:14-15 பார்க்கிற வார்த்தையின்படி வெற்றி சிறந்தவராய் இந்த நாட்களே பிதாவுடைய வலது பாரத்திலே வீற்றிருந்து இன்றைக்கு அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீ நமக்காக செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, நீங்க பாருங்க, ஆதிகாமத்திலே கர்த்தர் இந்த நாட்களிலே மரங்களையும் செடிகளையும் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். மச்சங்களை கடக்கிற மச்சங்கள் இந்த நாட்களில் எல்லா காரியங்களையும் உருவாவிட்டு விட்டு கடைசியாக என்ன செய்யறான்னு சொன்னால், அங்கே முடிவிலே இந்த காரியங்களை ஆண்டு கொள்ளும்படியாக நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம் என்று சொல்லி தேவன் அதையும் உருவாக்கி விட்டு அவர் என்ன செய்கிறார், கடைசியாக ஓய்ந்திருந்தாராம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. ஏன் ஆண்டவர் இந்த நாட்களில் ஓய்வு பெற்றார்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே, என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஜனங்கள் எங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், ஆராதிக்கட்டும் வந்து என்று சொல்லி இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக அந்த நாட்களை சொல்லி இருக்கிறார். எப்படியாக என்றால் 43ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படியானால் தேவன் ஏற்படுத்தின ஜனங்கள், தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள், தேவனாலே உருவாக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவருடைய கரத்தினுடைய கிரியைகளாக இருந்த ஜனங்கள் இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இல்லை, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை உயர்த்தவும் இல்லை என்றுதான் இந்த நாட்களை வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அவருக்கு பாருங்கள், அந்த காரியத்தை குறித்து தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. நோவாவுடைய காலத்திலே நோவாவோடு பேசுகிற வேளையிலே, இந்த ஜனத்தை நான் உருவாக்கினதற்கு நான் இந்த நாட்களை என்ன செய்கிறேன், விசனப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை என்னுடைய இருதயத்திலே ஒரு விசனம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி இந்த நாட்களிலே ஒரு நோவாவோடு இந்த நாட்கள் ஒரு மனுஷன் பேசுகிற விதமாக பேசுகிறார். என்னப்பா இந்த ஜனத்தை உருவாக்கின நீங்க நாங்க சில வழியில் பேசுகிறோம் இல்லையே, அதே விதமாக எப்படி பேசுறாருன்னு சொன்னால், இந்த ஜனத்தை பாருங்க, நாங்க சில காரியத்தை இவனுக்கு ஒரு நன்மையை செய்தோம், நாங்க சில வழி சொல்லுவோம், இவனுக்கு ஒரு நன்மையை செய்தோமே, ஒன்றுமே பிரயோசனம் இல்லையே இந்த நாட்கள்ல, இப்படியே மறுபடியுமா அப்படியே குடிச்சு வரிச்சு கொண்டு திரிகிறானே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்ற விதமாக இந்த ஜனத்துக்கு, இந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு நன்மையை செய்தோமோ இந்த நாட்கள்ல, இவர்கள் என்னை ஆராதிக்காமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து அங்கே செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை இந்த நாட்கள், இந்த பழத்தை புடுங்கி சாப்பிட்டு இந்த நாட்கள் அங்கே அவர்களுக்கு நாம் கொடுத்த மகிமையே இழந்து இந்த நாட்கள் எல்லாவற்றையும் இழந்துவோ இந்த நாட்கள் அவனுக்கு அடிமையாக இந்த நாட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், நீங்க கவனிச்சு பாருங்க, தேசங்களிலே எந்த தேசங்களா இருந்தாலும் இன்றைக்கு பாருங்க, தேசங்கள் கூட தேசங்களை பாருங்கள், போதை வசுக்கு அடிமையாக இருக்கிறது. இந்த போதை பொருள் என்று சொல்லப்படுகிற காரியம் இன்றைக்கு உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் அங்கே சிறடிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு சிலர் பிடிபடுகிறவர்களை ஆயுள் தண்டனை போடுகிறார்கள். ஆனால் பாருங்கள், அதே வேளையில பாருங்கள், அதுக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் காலையில இருந்து மாலை வரைக்கும் அதை பாவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஊசி வழியாகவோ அல்லது நாட்கள் புகைக்கிற வழியாகவோ இன்னும் வழியாகவோ அந்த நாட்களை அதை பாவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு சந்தோஷத்துல இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்கிறார்கள். வேதனை இல்லாதபடி துன்பம் இல்லாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தவறான காரியம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவரிடத்திலே நாங்கள் வருகிற வேளையிலே நமக்கு சந்தோஷம் உருவாகும். பிலிப்பியர் சொல்லுகிறபடி, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்ற விதமாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுந்தரச்சாக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், விடுதலையை தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம் இருக்கல்லவா, அது நிரந்தரமாக அந்த நாட்களை இருக்கக்கூடிய சமாதானமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் பாவிக்கிற அந்த போதை வத்துக்களா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் ஒரு சொற்ப நேரத்து சந்தோஷமாக இந்த நாட்களை இருக்கிறது. மறுபடியுமா என்ன செய்கிறார்னு சொன்னால் அதற்குள்ள இந்த நாட்கள் அது தேவைப்படுகிறதாக இருக்கிறது. நமக்கு அப்படி எல்லாருமே கர்த்தருடைய 2 சங்கீதங்கள் இந்த நாட்களை எடுத்து ஆண்டோட நாமத்தை உயர்த்தி பாடுகிற வேளையிலே ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களை இறங்குகிறது. நம்முடைய கவலைகள், துக்கங்கள் எல்லாம் இந்த நாட்களை மறைந்து போகிறது. சந்தோஷமா இருப்போம். அதற்கு பின்பாக நாங்கள் போய் இந்த நாட்களை பாருங்கள், அந்த சந்தோஷம் நாள் பூராக இந்த நாட்களை இருக்கும். மறுபடியுமா அந்த நாட்களை அவரை துதிக்கிற வேளையிலே மறுபடியுமா அவர் இந்த சந்தோஷத்தினால் இந்த நாட்களை நிரப்பிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார். பரலோகத்தில இருந்து தேவன் இந்த நாட்களை அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இங்கே தேவனுடைய காரியம் என்னவென்றால், ஆண்டோடைய காரியம், அதாவது லோர்த்துவை சோதம் குமாராவில் இருந்து லோர்த்துடைய குடும்பத்தை வெளியேற்றுகிற காரியம் என்னவென்றால் அதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், எடுத்து கொள்ளப்படுகிற. இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே அந்த அக்கிரமம் நிறைந்த, பாவம் நிறைந்த, இச்சை நிறைந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான அந்த சூழ்நிலைக்குள்ளே அந்த ஜனங்கள் மத்தியிலே இருந்து அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே அந்த லோத்தையும் இந்த நாட்களை அவனுடைய குடும்பத்தையும் எடுத்துக் கொள்கிறார். பாருங்கள், எப்படி என்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், வேதமே தெளிவாக சொல்லுகிறது. ஆதிகாமத்திலே பாருங்கள், கடைசியாக அவர்களுக்கு குருட்டாட்டம் பெற பண்ணினார்னு சொல்லி
அப்ப அவர்கள் குருட்டாட்டம் பண்ணி இந்த நாட்களை அவர்கள் தள்ளாடி கொண்டிருந்த வேளையிலேயே இவர்களே அப்படியே இந்த நாட்களே இந்த ஜனங்களை விட்டு இந்த நாட்களை எடுத்து வந்தார். பாருங்கள் என்ன காரியம். அந்த ஜனங்கள் கண் தெரியாதபடி குருட்டாட்டமா இருக்கிற வேளையிலே இந்த ஜனங்கள் இந்த நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இதே விதமாகத்தான் இந்த உலகத்திலே இந்த ஜனங்கள் குடிச்சு வெறிச்சு கண் தெரியாதபடி இருக்கிற வேளையிலே ஆண்டோடைய வருகை வருகிற வேளையிலே ஆயத்தமா இருக்கிறவர் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாய் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு ஆயத்தமா இருக்கிற மனுஷன் அப்படியே இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுவான். அருமையான இப்ப பாருங்கள், ஜனங்களுக்குள்ள ஒரு குருட்டாட்டம் இந்த நாட்களிலே கடைசி நாட்களே வரும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 16, 17 நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாய் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட அங்கே ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வருகையின் போது என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இங்கே 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், அங்கே பிரதான கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்கால சத்தத்தோடும் வானத்திலே இருந்து இறங்கி வருவார். இப்ப இதைத்தான் நாங்கள் ஆபிரகாமுடைய நாட்களில் நடந்தது. தேவன் அப்படியே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே அவர் இறங்கி வந்து ஆபிரகாமை சந்திச்சு ஆபிரகாமோடு சாப்பிட்டு ஆபிரகாமத்திலே சாப்பிட்டு காரியங்களை செய்து எடுத்து அது பிறகு சொல்ற அந்த நாட்களை நான் சோதோங்குமாரை அழிக்க போறேன் ஆபிரகாமே என்று சொல்லுகிற வழியில தான் ஆபிரகாம் ஜெபங்களை ஏறெடுக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அப்ப என்ன காரியம் நடக்கும் என்றால், தேவ எக்கால சத்தத்தோடும் வானத்திலே இறங்கி வரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 2வது பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு முன்பாக எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த லோத்துடைய குடும்பத்தை இந்த நாட்களை அவர் என்ன செய்கிறார், அங்கே எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் மத்தியிலே இருந்து பிரித்து இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுகிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எப்படி என்றால், கடைசி நாட்களிலே அங்கே தூதர்கள் என்ன செய்வார்களாம், ஜனங்களை தரம் பிரிப்பார்களாம். தரம் பிரிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே, அதாவது அது சொல்லப்படுகிற இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நெற்கதிர்களை மணிகளையும் இந்த நாட்களே அதனுடைய அந்த அதாவது நாட்கள் சப்பி, அதாவது எப்படின்னு சொன்னால், அந்த நெல்லு இல்லாதபடி அரிசி இல்லாதபடி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறார். அங்க என்ன இதுல போட்டு சுட்டரிப்பார்னு சொல்லி இந்த நாட்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப துன்மார்க்கரையும் சன்மார்க்கரையும், அதாவது துன்மார்க்கரையும் இந்த நாட்களே நீதிமான்களையும் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அங்கே தரம் பிரிக்கிற காரியமாக இந்த கடைசி நாட்களே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பாருங்கள், அங்கே துன்மார்க்கர் எங்கே செல்லுவார்கள், துன்மார்க்கர் விடப்படுவார்கள், நீதிமான்கள் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு சாம்பிளாக அந்த நாட்களை இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த வார்த்தையில இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரித்தெடுக்கப்படுதல் என்பதனுடைய கருத்து என்னவென்று சொன்னா, லத்தீன் கிரேக்க சொல்லிலே பார்க்கிற வேளையிலே அதாவது ஹர்பாலோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இதனுடைய பொருள் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் வேதத்தில் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே அதாவது இதனுடைய பொருள் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுதல். இங்கே குறிப்பிடப்பட்ட நிகழ்ச்சியிலே இந்த பூமியிலே இருந்து சபையானது வானத்தில் இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கும் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக எடுத்துக்கொள்ளப்படுகிறதை இங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப கிறிஸ்துவுடைய திருச்சபைகளிலே உள்ள உண்மையான விசுவாசிகள் மட்டும் இவ்வாறு இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுவார். இப்ப பாருங்க, இதுல உண்மையான விசுவாசிகள் மட்டும் சொல்லப்பட்டிருந்தால் அப்ப பொய்யான விசுவாசிகளும் இருக்கிறாங்க என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லவன் சொல்லி சொன்னால், இப்ப நல்லது என்று சொல்லுகிற வேளையிலே கெட்டதும் அந்த இடத்திலே இந்த நாட்களே இருக்குது. இப்ப பாருங்கள், ஆதிகாமத்திலே 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் தரம் பிரிக்கிற வேளையில பாருங்க, ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார். இருளையும் பகலையும் 2ஆக பிரிக்கிறார், ஆகாய விரிவை உண்டாக்குறார். இப்படியான காரியங்களை செய்துவிட்டு எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி இந்த நாட்களை கண்டு இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த அவரால் சொல்லப்படாத காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளப்படாத காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், விசுவாசிகள் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படுவார். முதலாவதாக
சபையை இந்த நாட்களை சேர்த்துக் கொள்வதற்காக கிறிஸ்து பரத்திலிருந்து நாட்களை இறங்கி வந்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்குள்ளே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளில் உண்மையில் உட்கார்ந்திருந்து நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்கள் இந்த நாட்களில் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலே தங்கள் கைகளிலே அதன் முத்திரையாவது தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் இந்த நாட்களிலே கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரோடு உயிர்த்து 1000 வருஷம் ஆட்சிக்குள்ள இந்த நாட்களை வருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். அதாவது மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க. உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கு? முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் தான் இந்த நாட்களை இந்த வெளிப்படுத்தல் 20 இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறது. அப்ப உயிர்த்தெழுதலும் இதுவும் இந்த நாட்களிலே, அதாவது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே இங்க சொல்லப்பட்ட காரியத்திலே உயிர்த்தெழுதலும் இதுவும் இந்த நாட்களிலே ஒன்றல்ல. வெளிப்படுத்தல் 20 கூறியுள்ள அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே கூறியுள்ள இந்த நாட்களிலே உயிர்த்தெழுதல் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பின்னர் நடைபெறும். கிறிஸ்து அங்கே அக்கிரமக்காரர்களை அழித்து சாத்தானை கட்டி செயலிழக்க செய்ய பின்னரே இந்த நாட்களே இதுவே நடக்கும் என்பதைத்தான் இந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இதே அதிகாரத்திலே பாருங்கள், இந்த 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 19ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதி இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிறவர்கள் இந்த 20ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு அது கொஞ்ச காலம் இந்த நாட்களில் விடுதலையாக போகும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுதல். என கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களில் இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தையும் அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போடுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த 1000 வருஷ ஆட்சிகள் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கும் என்பதைத்தான் இந்த வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இங்கே கூறப்பட்டிருக்கும் இந்த உயிர்த்தெழுதல் மகா உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் இந்த நாட்களே மரித்து போனவர்கள் பழைய ஏற்பாட்டு இந்த நாட்களே, அதாவது பக்திமான்களையும் குறிக்கும் என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகளே. அப்ப பழைய ஏற்பாட்டு பக்திமான்கள் கூட இந்த நாட்களே இந்த இடத்துக்கு இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே இந்த நாட்களே வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த 1000 வருஷ அரசாட்சி, அப்ப அந்த உயிர்த்தெழுதல் இந்த நாட்களே இப்படியாக பிரிக்கப்படுகிற அநேக காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே பக்திமான்களை குறிக்கும் என்று வெளிப்படுத்தல் 26 இந்த நாட்களை பார்க்கிறோம். 2வதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுதல், அதே வேளையிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் விசுவாசிகள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சரீரம் அழிவில்லாமைக்குரிய நிலையை அடையும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. இந்த நாட்களிலே 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 51வது வசனத்திலே இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம்.
வித்தின் 1 செகண்ட் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியான்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு நிமிஷத்திலே என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அங்கே அவர்கள் இந்த நாட்களில் மர்வமாக்கப்படுகிறவர் எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மர்வமாக்கப்படும். பாருங்கள், அப்ப கல்லறைகள் திறக்கப்படும். அப்ப கல்லறைகள்ல இந்த நாட்களிலே அதாவது கர்த்தருக்காக சாட்சியாக மரித்த பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் நிந்தைகள், உபத்திரவங்கள், பசி, பட்டினிகள், மோசங்கள், நாசங்கள், இப்படியான சூழ்நிலைகளில் இந்த நாட்களில் தள்ளப்பட்ட அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஊழியக்கார பிள்ளைகள் இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம்? அவர்கள் எழுந்திருப்பார்களாம். எத்தனை ஆண்டுகளை ஆண்டாலும் அந்த எலும்பு அப்படியே கிடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எலும்பெல்லாம் உக்கி போய் காரியங்கள் ஒன்றையும் இந்த நாட்களை கிண்டிப்பார்களே கிடையாது. ஆனா பாருங்கள், எந்த இடத்துல தாட்டப்படுதோ அந்த இடத்துல இருந்து அவர்கள் எழும்பி வரக்கூடிய முறை கர்த்தர் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எசேக்கியாவிலே, உலர்ந்த எலும்புகளை உயிரடையுங்கள், இந்த எலும்புகளை பார்த்து இந்த நாட்கள் நீ என்ன வார்த்தையை உரை என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வாறுங்கள். அப்படியானால் தேவன் அந்த இடத்திலே இப்படியான பாருங்கள், அந்த எக்கால சத்தத்திலே தான் இந்த நாட்களில் இருக்கிறது அந்த திறவுகோல். அந்த திறவுகோல் என்னவென்று பார்ப்போமா இருந்தால் எக்கால சத்தம், இந்த ட்ரம்பட் சவுண்ட். அந்த ட்ரம்பட் சவுண்ட் வருகிற வேளையிலே தான் அங்கே என்ன செய்யும் சொன்னால் ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்டுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த சத்தம் இந்த நாட்களிலே அவர்களுடைய செவியிலே இந்த நாட்களிலே கேட்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஆண்டவரோடு இருக்காதவர்களுக்கு அந்த காரியங்கள் கேட்காது. அப்ப அதே மாதிரி பாருங்கள், அதே எக்கால சத்தம் முதுகிற வேளையிலே அங்கே கல்லறைக்குள்ளே பாருங்கள் அந்த சத்தம் தொனிக்கும் ஐயா. இந்த பூமிக்கு அடியில போய் பாதாளத்தில தொனிக்கிற அளவுக்கு இந்த நாட்கள் இருக்கும்னு சொன்னா எவ்வளவு அந்த சத்தம் பூமி அதிர பண்ணும் என்பதை நீங்க சற்று பார்க்க வேணும். சும்மா ரேடியோ பாடுற மாதிரி இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய சத்தம் வேதம் சொல்லுகிறது கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம், பொன்மானை ஈனம் பண்ணுகிற சத்தம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த சத்தம் இந்த நாட்களை பாருங்கள், இந்த எக்கால சத்தம் ஊதுகிற வேளையிலே பூமி புலந்து இந்த நாட்களிலே அந்த பூமியிலே ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் மரித்தவர்களை இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களில் உயிரடைய செய்யும். அவர்கள் காலூன்றி நின்று இந்த நாட்களை ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள் அந்த உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்த அதே வேளையிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளும் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்பதைத்தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இது ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் நடந்து முடிந்து விடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த காரியம் இந்த நாட்களே ஒரு மணித்தியால கணக்கில் இந்த நாட்களில் நடக்கிற காரியம் அல்ல, ஒரு கண்ணிமைத்து முடிக்கிற நேரத்தில் இந்த நாட்களில் நடக்கும் என்பதைத்தான். ஏனென்றால் ஆண்டவருடைய செயல்பாடுகள் நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியாது ஐயா. மறைவானவைகள் தேவனுடைய கருத்து. இன்றைய பாருங்க, இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த நாட்கள் ஒரு பெரிய குழப்பம், ஆண்டவர் எப்போ வருவார்னு சொல்லி. ஆண்டவர் எப்போ வருவார் என்ற காரியம் நமக்கு முக்கியம் இல்லை ஐயா. அவர் எந்த நேரம் வரட்டும், ஆனால் நீ ஆயத்தமா இருக்கிறாய் என்பதைத்தான் இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆர் யூ ரெடி ஃபார் மீட் யுவர் காட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆமோஸ் 4:12 பார்க்கிற வழியிலே உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே நாங்கள் எந்த நேரத்திலும் நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா சர்ரத்திலே களங்கம் இல்லாதபடி ஆயத்தமாக இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால், அது மத்தியானமா இருந்தாலும் சரி, படுக்கையா இருந்தாலும் சரி, அதிகாலையா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இரவு நேரமா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய வருகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஒரு காரியத்தை பார்ப்போமா இருந்தா பாருங்கள், இன்றைக்கு இந்த அதாவது நெருப்பணைக்கும் படைகள் இருக்கிறாங்க, இந்த படைகள் மற்ற இராணுவங்கள் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க என்ன காரியம் சொல்லி சொன்னால், இப்ப இராணுவம் என்று சொல்லிக்கலே இந்த இராணுவம் அங்கே என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு யுத்த களத்திலே போய் இருக்கிற வேளையிலே அவர்கள் எந்த நேரத்துல யுத்தம் வருதோன்னு அந்த எல்லாம் அடிக்கிற வேளையிலே பாருங்கள், அந்த அவங்களோட சவுண்ட், அதாவது அந்த எல்லாம் ஊதுகிற வேளையிலே உடனே டக்குன்னு உடுப்பெல்லாம் போட்டு ரெடியா டக்குன்னு உடனே எல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா பாருங்கள், அதை விட பெட்டர் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த நெருப்பணைக்கும் படையன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவோம், 5 வயசுன்னு சொல்லி. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, அவங்களுக்கு நேரம் காலம் இல்லை, ராணுவம் மாதிரி இல்லை. அவங்களுக்கு எந்த நேரத்திலே எந்த இடத்திலேயும் வீடு எரியும். ஒரு யுத்தம் நடக்கிற காரியமா இருந்தாலும் சரி, சும்மா நேரமா இருந்தாலும் சரி, சமரா இருந்தாலும் சரி, வின்ட்ரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எரியக்கூடிய காரியம் இருந்தால் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் ரெடியா நிற்பாங்க. உடனே டக்கண்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு டக்கண்டு படவண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், டக்கண்டு அவங்க அந்த நெருப்பணைக்கும் அதாவது வாகனத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாட்களை அந்த இடத்துல சொல்லப்பட்ட இடத்துக்கு இந்த நாட்களை போயிடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப அதே விதமாக இன்றைக்கு மனுஷர்கள் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டுடைய வருகைக்கு தயாருள்ளவர்களாய் நாங்கள் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு அனுதினமும் இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 52வது வசனம் சொல்லுகிறது, எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப அதைத்தான் இந்த நாட்களே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக. அப்ப தேவன் இந்த நாட்களே பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே தன்னுடைய ஜனத்தை அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு எக்கால சத்தத்தை இந்த நாட்களிலே அங்கே அதாவது நாட்களிலே அங்கே கேட்க பண்ணுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இதுதான் இந்த சபைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபை என்றால் நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு குடும்பம் தான் சபை. அதுக்கு ஆதாரமாகத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நோவாவினுடைய காரியத்தை குறித்தும் நோவாவினுடைய செயல்பாட்டை குறித்தும் இந்த நாட்களே ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள் சொல்லுகிறார். இந்த நாட்களே நோவாவும் அவனுடைய வேறு புறத்தியார் இல்ல. இந்த நாட்களே பாருங்கள், நோவா அவருடைய குடும்பம் தான் அந்த இடத்துல அந்த இருந்ததை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் அங்கே பார்க்கிற வேளையிலே அது சபையாக அந்த இடத்திலே கருதப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு நாமும் நம்முடைய சபையா, நம்முடைய பிள்ளைகளும் குடும்பமும் தான் ஒரு சபையாக அந்த நாட்களை கணிக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு காரியம் ஒன்று வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நானும் என் வீட்டாருமோ உண்மையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியான அதோட அர்த்தம் என்ன? அங்கே சபையைத்தான் குறிக்கிறது. எப்படி என்றால், 2 பேர் என் நாமத்து நிமித்தம் எந்த இடத்துல ஒருமித்து இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருப்பேன் என்று. ஒரு கணவனும் மனைவியும் இந்த நாட்களில் ஒருமித்து இருப்பார்களா இருந்தால் அந்த இடத்திலே தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இருக்கும், தேவனுடைய செயல்பாடுகள் இந்த நாட்களில் இருக்கும். அதே வழியில பிள்ளைகளும் சேர்ந்திருப்பார்களா என்றால் இன்னுமாக அதிகமாக தேவனுடைய காரியங்கள் அந்த இடத்திலே செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் அதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களை சபையாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு 2 பேர் இந்த நாட்களை 2 பேர் இந்த நாட்களை சேர்ந்து இருக்கிறனா ரொம்ப கஷ்டம் ஐயா. இன்றைக்கு நீங்க சபையை பாருங்க, சபையை எடுத்து பாருங்க, சபைக்குள்ள பாஸ்டருக்கும் மூப்பருக்கும் பிரச்சனை, பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் பிரச்சனை, மூப்பருக்கும் விசுவாசிக்கும் பிரச்சனை. அப்படியான்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், எப்படி ஐயா ஆராதிக்கிறது முதலாவது பார்க்க வேண்டும். இன்றைக்கு சபைக்குள்ள போய் நாங்கள் சண்டையெல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சபைக்குள்ள போனோம்னா தர்க்கங்களும் காரியங்களும், வட்டிக்கு காசு கொடுக்கிறது, இப்படியான காரியங்களை தான் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோமே ஒழிய இன்றைக்கு தேவனை தோடுகிற நோக்கத்தோடு இந்த நாட்களை சபைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் போகிறதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகள், ஒரு முறை பாருங்கள், ஒரு தாயார், ஒரு சின்ன கதையை நான் சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு தாயார் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோடு இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களிலே அப்படியாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு தாயாராக இருந்தார்கள். அவர்கள் ஆலயத்திலே போய் இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த போதவரிடத்திலே அடிக்கடி ஆலயத்திலே போய்கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த ஆலயத்திலே போய் அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த வேளையிலே அந்த போதகர் இந்த நாட்களே கூப்பிட்டு அந்த அவரோட கதைத்த வேளையிலே இந்த நாட்களே என்ன காரியம்னு சொல்லி கேட்ட வேளையிலே அங்கே அவர் சொன்னார்கள், இந்த நாட்களே நீங்கள் அம்மா இந்த காரியத்தை இந்த நாட்கள் செய்யுங்க, இந்த தண்ணி பார்க்கிற காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் ஒரு வயசான தாயார்கள். அதனால அவர்கள் இந்த நாட்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு சிறிய வேலையை கொடுத்திருக்கலாம், வெயிலுக்குள்ளே நிற்காதபடி. ஆனால் அவர்கள் அதை கேட்கவில்லை. அப்படியாக வாசல் நின்று காரியத்தை செய்யும்படியா அவர்கள் அங்கே அந்த வெயிலில் இருந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், வருகிறவர்களுக்கு தண்ணி கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த வேளையிலே பார்க்கிற வேளையிலே ஒரு வயசானவரா இந்த நாட்களை ஒருவர் இந்த நாட்களை தோற்றமளித்தார். அந்த இடத்திலே பார்க்கிற வேளையே அவர்களுக்கும் அந்த தண்ணி தாகத்தை கொடுத்து இந்த நாட்கள்ல இதன்ற வேளையிலே அவர்கள் இந்த நாட்கள், ஏனம்மா நீங்க இந்த வயசான காலத்துல வெளியில நிக்கிறீங்கன்னு சொன்னால் அவர்கள் சொன்னார்கள், போதர் ஐயா அப்படி சொன்னார் இந்த நாட்களே, அதனால் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் தான் இயேசு கிறிஸ்து, நானும் இப்பொழுது வெளியாலே தான் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் இந்த கதையை சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், அங்கே கர்த்தருடைய காரியத்தை சரியாக இந்த நாட்களை செய்வதற்கு இந்த நாட்களில் சபைகள் ரொம்ப குறைவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபைகளுக்குள்ளே அபிஷேகங்கள் இந்த நாட்களை குறைக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தை இன்றைக்கு நாடுவதில்லை. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபைகளுக்குள்ளே ஆண்டவருடைய அதாவது இந்த ஆராதனைகள் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து 1 பாட்டு 2 பாட்டுன்னு சொல்லி இந்த நாட்களை எல்லாவற்றையும் இந்த நாட்களை ஆவியில் நிறைந்து காரியங்களை செய்வதற்கு இந்த நாட்களை தடைகளாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜனங்கள் இந்த நாட்களை எப்படியாக வளர முடியும்? அப்ப பரிசுத்தாவிட வல்லமை சபைக்குள்ளே இந்த நாட்களை அங்கே அசைவாட்டம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே என்ன காரியம் நடக்கும் என்றால், மாமிசத்தின் கிரியைகளும் மாமிசத்தினுடைய வெளிப்பாடுகளும் தான் இந்த நாட்களே அந்த இடத்திலே இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும்.
இன்றைக்கு சபைகளுக்குள்ளே பிரிவுகள் வருவதற்கு முக்கியமான காரியம் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள், நாங்கள் அவன் செய்து விட்டான் இவன் செய்து விட்டான்னு சாட்டுகிறோம். அப்படி எல்லாருமே என கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த காரியத்துக்கு முக்கியமான காரணம் நாங்கள் தான் முதலாவது. இன்றைக்கு நாங்கள் ஏனென்றால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தோடுகிற நோக்கம் இந்த நாட்களே நமக்கு இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் போய் நம்முடைய காரியங்களை இந்த நாட்களை அந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அதன் நிமித்தம் இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வருகிற காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் அன்றைய பாருங்கள் ஒரு பெரிய பிரச்சனைகளாக இந்த நாட்களில் இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சபை இருக்குமா இருந்தால் அந்த சபைக்குள்ளே ஆண்டவருடைய எக்கால சத்தம் இந்த நாட்களே கேட்குமா? இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த நாட்களில் பிரச்சனைகளா இருக்குமா இருந்தால் ஆண்டோடைய வருகையில இந்த நாட்களில் அவர்கள் எவ்வளவுதான் காரியங்களா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கொள்ளிய, ஆனால் ஆவிக்குரியவர்களாய் நடக்கிறவர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அதை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான நண்பர்களே. அப்ப இன்றைக்கு பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதே வேளையிலே உயிரோடு இருக்கிறவர்களும் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இது எப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குமா? ஒரு கண்ணிமை பொழுது நேரத்திலே இந்த நாட்களில் இந்த காரியம், இந்த ராப்சர் நடக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மூன்றாவதாக, உயிர்த்தெழுந்த விசுவாசிகளும் மர்வமாக்கப்பட்ட விசுவாசிகளும் நடுவானத்திலே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே, அதாவது நடுவானத்திலே அவர்கள் கிறிஸ்துவை சந்திக்கும்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலேயே அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்திலே பரலோகம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு ஒரு காரியம் என்னவென்னா, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே பாருங்கள், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தனால் அதை கண்டனான் இதை கண்டனான், ஆண்டவரை கண்டான் அவரை கொண்டான் இவரை கண்டான்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதாவது ஒரு பொய்யான காரியத்தை சொல்லிக் கொள்ளுகிறார். அருமையான கர்த்தருடைய பரலோகத்துக்கு ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கியவருமா இருக்கிறவர் சொன்னால் ஒரே ஒருவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எங்கே போனார்கள்? ஏனோக்கு எங்கே போனார்கள் சொன்னால், தேவன் அங்கே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்திருக்கிறார். உடனே துருவன்னு சொல்லி பரலோகத்துக்குள்ள இந்த நாட்களே போய் பரலோகம் என்று சொல்லப்படுகிற காரியம் நீங்கள் பார்ப்பீங்களா? வெளிப்படுத்தல தான் அந்த காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை நாங்கள் இந்த காரியத்தில் இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டு பாருங்கள், பவுலடிகள் கூட சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி. அப்படியானால் அநேக வானங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப இந்த அநேக வானங்கள் இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த வானத்திற்கு, எந்த இடத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் போவோம், எந்த வானத்திலே இந்த நாட்களே நாங்கள் போய் இந்த நாட்களை தேவனை சந்திப்போம் என்பது இந்த நாட்களே நமக்கு கூட இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் இந்த நாட்களே ஒரு மறைக்கப்பட்ட சத்தியங்களும் மறைக்கப்பட்ட காரியங்களுமாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு சகோதர சகோதரி, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிறது. இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் அப்ப தேவனுடைய ஆண்டவர் இந்த ரகசிய வருகையிலே இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், மத்திய ஆகாயத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப மத்திய ஆகாயம் சொன்னா அதுக்கு பின்பாக எத்தனை வானம் இருக்குது, எத்தனை எவ்வளவு காரியம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எந்த இடத்துல பரலோகம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அருமையான பரலோகம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அங்கே இருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு தூரத்திலே இருக்கிறது, எத்தனையாவது வானத்திலே இருக்கிறது என்பதை இன்றைக்கும் இந்த நாட்களில் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த மத்திய ஆகாயத்தில் இந்த நாட்களை என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், பாருங்கள், விசுவாசிகளும் நடுவானத்திலே, அதாவது நடுவானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்படியானால் பூமிக்கும் நடுவிலே நடுவானத்திலே அவர்கள் கிறிஸ்துவை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பரலோகத்துக்கு இன்னும் போகவில்லை அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப நாம் அங்கே பார்க்கும்படியாக அந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் கிறிஸ்துவுடனே சேர்ந்து அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையின்படி 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லப்பட்டபடி பரலோகத்தின் அங்கே பிதாவின் அங்கே வீட்டுக்கு அங்கே அழைத்து செல்லப்படுவார்கள் என்பதை இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய யோவான் 14:2-3 சொல்லப்படுகிறது, என் பிதாவினுடைய வீட்டில், அந்த வார்த்தையை வாசிப்போம் இந்த நாட்கள், என் பிதாவினுடைய வீட்டில் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. யோவானுக்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள்.
யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உனக்காக, அதாவது உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக அதாவது உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை எடுத்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பரலோகம் வேறு ஐயா. தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வீடுன்னு சொல்லப்படுகிற இடத்திலே இந்த நாட்கள் இருக்கிற இடங்கள் வேறு ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அதனாலே அந்த நாட்கள் அந்த இடத்துக்குள்ளே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி, இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்பட்டபடி என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொன்னாரே, அதன்படி இந்த நாட்களே அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே இந்த நாட்களே நம்மை அழைத்து கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்வார்? அந்த 7 ஆண்டு இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னா அந்த இடத்துல நாங்கள் இந்த நாட்களை இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு? அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பம் நடக்கிற வேளையிலே பூமியிலே பெரிய ஒரு பயங்கரமான பிரச்சனைகள், சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை நடந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இங்க எப்படி சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்க பரலோகத்திலேயே ஏற்கனவே இந்த நாட்களை மரித்து போன அன்புள்ள மக்களோடு இந்த நாட்களை பாருங்களேன், பரலோகம் என்று சொல்லப்படுகிற இல்லையா, பரடைஸ் என்று சொல்லப்படுகிற இடம் இந்த நாட்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரோடு இந்த நாட்களை சிலுவையிலே தொங்கின அந்த கல்வனை குறித்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அந்த கல்வனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு எப்படி இருப்பாய்? பரதேசிலே இருப்பாய் என்று சொல்லி, பரலோகத்திலே இல்லை, தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. அங்கே பரதேசிலே இந்த நாட்களில் இருப்பாய், பரடைஸ் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகிறார். எங்கே அழைத்து வருகிறார் சொல்லி பார்க்கிற வேளையிலே எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருகிறார். எகிப்து எதை குறிக்கிறது? உபத்திரவங்கள், பாதைகள், நெருக்கப்படுகிற தன்மையை தான் அந்த இடத்திலே குறிக்கிறது. அப்ப அந்த இடத்திலே அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்து வருகிற வேளையிலேயே கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களிலே அங்கே வனாந்தரத்திலே அவர்களை அழைத்து வருகிற வேளையிலே வனாந்தரத்திலே அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மன்னாவையும் காடையும். அப்ப அதை எதை குறிக்கிறோம்னு சொன்னா, வனாந்தரம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்கே போக போறோம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை போக போறோம். அந்த கானான் தேசம் தான் இந்த நாட்களை எதை குறிக்கிறது? பரலோகத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். இந்த நாட்கள் நான் ஆண்டோட சமூகத்திலே பரலோகத்துக்கு போயிடணுமப்பா, ஆண்டோரோடு போறணும்னு சொல்லிதான் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆசை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களில் பாருங்க, இந்த வனாந்தரத்திலே அவர்கள் அழைத்து வருகிற வேளையிலே அந்த வனாந்தரம் எதை குறிக்கிறோம்னு சொன்னா, ஒரு பரதேசி போலதான், பரதேசியை போல் திரிகிற இடத்தை தான் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீடு இல்லாதவர்களாய் திரிகிறவளா இந்த இடத்துல இருக்கிறது. அப்ப அந்த பரதேசியா திரிகிற அந்த வனாந்தரத்திலே மன்னாவும் காடையும் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுக்கு அந்த அதாவது கண்மலையிலிருந்து தண்ணீரும் இந்த நாட்களை கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப கண்மலையாக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட வருகிறார். அந்த இடத்திலே அவர்கள் ஞான கண்மலையாக கர்த்தர் இந்த நாட்களை அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள், அதே வேளையிலே பாருங்கள், ஆகாரமும் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த பரதேசியில இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே நம்மை போஷிப்பார். பாருங்க, இந்த 7 ஆண்டுகள் என்ன நடக்கும் சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே பாருங்கள், அவர்களுக்கு இந்த நாட்களே தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே கொடுப்பார்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு மனுஷனும் இன்றைக்கு பரலோகத்துக்குள்ள இந்த நாட்களே போக முடியாது. அதுதான் நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். சும்மா கண்டவாட்டுக்கு இந்த நாட்களை நான் பரலோகத்துக்கு போனால் அங்க போனான்னு சொல்றதுல வேலையே இல்லை. ஏன்னு சொல்லிச்சுட்டா பாருங்க, அந்த பரலோகத்துக்குள்ளே நாங்கள் போகணும் என்றால் அந்த பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக மனுஷர் என்ன செய்ய வேண்டும்? நியாய தீர்ப்பிலே இந்த நாட்களை அங்கே சந்திக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் இந்த நாட்களிலே அவர்கள் பரலோகத்துக்கு போறதா அல்லது இந்த நாட்களிலே எங்கே போகிறது, கீழே போகிறதா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அக்னிக்குள்ளே போறதா என்பதை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவனவனுக்குரிய கிரிகையின் பல என்னோடு கூட வருகிறன்னு சொன்னார். அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் எல்லாருக்கும் இந்த நாட்களை ஒரே தண்டனை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதற்கு இந்த நாட்களை ஆதாரம் இல்லை.
அப்போ ஒரு சிறிய குற்றம் செய்தவனுக்கு சிறிய தண்டனைகள் இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் இந்த நியாய தீர்ப்புக்கு பின்பாகத்தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் செய்ய இருக்கும். ஆனால் அதே போல இந்த நாட்களில் இனி தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் எப்படியாக நியாயம் தீர்க்கிறாரோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஆண்டு சொல்ல, உன்னுடைய வாயினாலே உன்னுடைய பேச்சினாலே வச்சு உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே என்ன விதமாக அந்த நாட்களில் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்பது அது அவருக்குத்தான் உரிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கு. ஏனென்றால் அவர் தான் நியாயாதிபதியாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற பேதுருவின் புத்தகம், நியாயாதிபதி வாசல் படியில் நிற்கிறார் என்று சொல்லி. அப்படி என்றால் ஜட்மெண்ட் செய்வதற்கு அவர் தயாராக இந்த நாட்களை நிற்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை பார்க்க சொல்லக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் இந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே தேவனோடு இந்த நாட்களே, அதாவது அந்த சொல்லப்பட்ட இடத்திலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள் அந்த நாட்களே பாருங்கள், அங்கே அடுத்ததாக இந்த நாட்களை பார்க்க வழியில் அவர்கள் எல்லா துன்பங்களையும் இந்த நாட்களை விடுவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எல்லா வகையான, அதாவது ஒடுக்குதலிலே இருந்து நெருக்குதலிலே இருந்து விடுதலை அடைவார்கள். மரணத்திலே இருந்து, பாவத்தின் பிடியிலே இருந்து, அனைத்திலும் இருந்து இந்த நாட்களிலே விடுதலை அடைவார்கள். இவ்வாறு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரப்போகும் தேவ கோபாக்கினையில் இருந்து அவர்களை விடுவித்து அங்கே விடுவிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இவ்வாறு, அதாவது வேதம் சொல்லுகிறது, அதாவது மகா உபத்திரவ காலத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, பாருங்கள், 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே சில ஆதாரங்களை இந்த நாட்களை வாசித்துக் கொள்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரத்திலே 2வது 4வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், 2-4 வசனத்தை வாசிப்போம் இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்ச உள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால், இந்த கூடாரத்திலே நாங்கள் தரித்து இந்த நாட்களிலே அந்த, அதாவது இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோம் அங்கே என்று சொல்லிவிட்டு, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்திலே இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனை விழுங்குவதற்காக போர்வை இந்த நாட்களை தரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இதற்கு நம்மை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, அங்கே ஆவி என்றும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த கிரியைகளை இந்த நாட்களிலே செய்கிறார் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பிலிப்பியரின் புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர் எல்லாவற்றையும் நமக்கு, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு, தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்ப பாருங்க, இப்ப இந்த வார்த்தையில ரொம்ப ஒரு சிக்கலான காரியம் இருக்குது. இப்ப இந்த வசனத்தை நாங்க பார்க்கணும். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். அப்படி என்று சொன்னால், ஆதாம் எந்த இடத்திலே அந்த தேவனுடைய வல்லமையை இழந்தாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி மனுஷனுடைய பாவங்கள் சாபங்களை இந்த நாட்களை நீக்கி விட்டார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை இப்ப ஆதாம் என்ன காரியம் செய்தார்னு சொல்லி சொன்னால், கீழ்ப்படியாம இருந்து இந்த நாட்கள் என்ன செய்தார்? பாவம் செய்தார்னு சொல்லப்படுது. அப்ப அந்த காரியம் தொடங்கின காரியமா? 2வது காரியம் என்னென்றால், தேவனுடைய மகிமையை இழந்தபடியினால் தான் அவர் ஆண்டவரை காண முடியாதபடி ஏதோ தோட்டத்திலிருந்து வெளியாலே எடுத்து எறியப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க, நாங்கள் அந்த மகிமையை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சாயலாக இந்த நாட்களை மாற்றப்பட வேண்டும். இதான் அந்த ஆவிக்குரிய காரியத்துடைய காரியம். ஏனென்றால் ஆதாமை ஆருடைய சாயலாக உருவாக்கினார்? தன்னுடைய சாயலாக உருவாக்கினார் ஆண்டவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அங்கு திருத்த தேவனாய் என்று
பாருங்கள், நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம்னு சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அந்த இடத்திலே ஆதாமை தன்னுடைய சாயலாக இந்த நாட்களிலே உருவாக்கினார். ஆனால் அந்த சாயல் அங்கே ஆதாம் ஏதோ தோட்டத்திலே இழந்து விட்டார். அந்த சாயல் என்று சொல்லப்படுவது தேவன் கொடுத்த அந்த மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் கொடுத்த அந்த காரியத்தை இழந்து விட்டார். அப்ப அதை நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக மறுபடியுமாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அங்கே என்ன செய்வாராம், மறுரூபப்படுத்துவார். அப்ப அந்த ராப்சர் மூலமாய்த்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மறுபடியுமாய் இந்த நாட்களிலே ஆண்டவரை சந்திக்க முடியும். இந்த மாம்சத்தில் சந்திக்க முடியாது. ஏனென்றா இந்த சரீரம் பாவ சரீரம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை ரொம்ப கவனமா இருங்க. வசனத்தின்படி பாருங்க. அப்ப பாருங்கள், அப்ப ஆதாம் ஏவாளும் அந்த இடத்திலே ஆண்டோடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நிமித்தம் அவருடைய மகிமை இருந்தது. அவர்கள் ஆதாம் ஏவாளும் தேவனை நேருக்கு நேராக கண்டார்கள். இதைத்தான் நாங்க பார்க்க. அவர்கள் என்ற பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர்களோடு உலாவினார் என்று சொல்லுகிற வேளையிலே அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்களை கண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்த நாட்களை ஆண்டவர் பேசி இருக்கிறார், உலாவி இருக்கிறார். சாப்பிட்டீங்கப்பா, ஆதாமே சாப்பிட்டியாப்பா, இன்றைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாய், இன்றைக்கு என்ன காரியம் செய்தா என்று சொல்லி இந்த நாட்களே சம்பாசிச்சு காரியங்கள் நடந்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாக தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், இன்றைக்கு அந்த காரியத்தை தான் இந்த நாட்கள் இந்த ராப்சர் மூலமாய் தான் நமக்கு அந்த காரியம் வரப்போகுது. மறுபடியுமா இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் நம்மை இந்த நாட்களிலே மர்வமாக்குவார். அப்ப இந்த தன்னை நேசிக்கிற அந்த பிள்ளைகளை மர்வமாக்குற வேளையிலே தான் அங்கே பார்க்கிற வேளையிலே இந்த மத்திய ஆகாயத்திலே ஒரு பந்தி ஒன்று இந்த நாட்களே நடக்கும். சங்கீதம் 23 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு எதிராக இந்த நாட்களை பாருங்க ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் அங்கே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இந்த நாட்களிலே அவருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நம்மை நிறைத்து மர்வமாக்கி இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால் அந்த பந்தியிலே இந்த நாட்களிலே அவரோடு கூட இருந்த இந்த நாட்களே நாங்கள் அந்த பந்தியிலே நாங்கள் என்ன செய்வோம், அங்கே அவரோடு கூட இருக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறோம். அந்த காரியம் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி சொன்னால் இந்த மர்வத்திற்கு பின்பாக, அந்த மர்வமாக்கப்படுகிற நேரத்துக்கு பின்பாகத்தான் அந்த காரியம் இந்த நாட்களில் நடக்கும் என்பதைத்தான் இங்கே பிலிப்பியர் இந்த நாட்களிலே 3ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் எப்படியாக சொல்லுகிறோம். அப்ப பாருங்கள், அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக நாங்கள் என்ன செய்யப்படுவோம், மறுரூபம் ஆக்கப்படுத்தப்படுவோம் என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்றால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை அங்கே காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருப்புகளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் மேல் எங்கும் வரப்போற சோதனை காலத்திலே தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப ஒரு கொடூரமான காலங்கள் இந்த நாட்களே வரப்போகிறது, ஒரு கொடூரமான செயற்பாடுகள் இந்த நாட்களே வரப்போறது. ஆனா அந்த காலகட்டத்துக்குள்ள இந்த நாட்களை நம்மை தப்பிக்க வேண்டுமா என்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த நாட்களை செய்ய போகிறார். அதைத்தான் இந்த நாட்களை இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாட்களில் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டத்திலே வருகிற வேளையிலே தன்னை நேசிக்கிற பிள்ளைகள், தன்னோடு இந்த நாட்களை நடக்கிற பிள்ளைகள், அவருடைய அதாவது சத்தியத்தை இந்த நாட்களிலே அதாவது அவருக்குள்ளே உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அந்த கிரியை இந்த நாட்களில் செய்வார். அவர்கள் மர்வமாக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. இன்னைக்கு மற்ற ஆக்களால் இன்னைக்கு அதாவது ஒடுக்கப்படலாம், நிந்திக்கப்படலாம், அதாவது மற்றவர்களால் வையப்படலாம். அதை குறித்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த நாட்களிலே தேவன் வைத்துக்கிற மகத்துவமான காரியத்தை இன்றைக்கு ஒரு மனுஷனும் இந்த நாட்களில் அறிந்ததில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் இந்த நாட்களில் வச்சுக்கிற நமக்கு இந்த நாட்களில் அந்த காரியம் இந்த நாட்களில் ஒரு மனுஷனும் காரியம் பாருங்கள். பவுலடிகள் சொல்லுகிறார், என்னுடைய அதாவது எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை நான் நல்ல போராட்டத்தை போராட்டி நல்ல ஓட்டத்தை ஓடி அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது. எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த கிரீடத்தை அவர் கண்டாரா? கிரீடத்தை காணவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால சொல்லுகிறார், ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியம் இந்த பூமியிலே நல்ல ஓட்டத்தை ஓடுவேன், நல்ல போராட்டத்தை போராடுவேன், ஏனென்றால் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவோ கற்று அதாவது அறிந்து பாடங்களை கற்று இந்த நாட்களை பாருங்கள்
பெரிய ஒரு கமாலியரின் முறையின்படி இந்த நாட்களில் கல்வி கற்றுக்கொண்டு அந்த பவுலடிகள் சொல்லுகிறார், என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம் எல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் குப்பை. உண்மையான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எல்லாம் அந்த நாட்களில் குப்பையா. அந்த பூமியில வாழுகிற காரியங்கள் எல்லாம் குப்பை தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் என்ன அழகான சட்டையை போட்டாலும் சரிதான், அந்த நாட்களில் எந்த விலை உயர்ந்த இதுல போட்டு துணியை போட்டாலும், அல்ல இந்த நாட்களே கழுத்துல 25 பவுன்ல 50 பவுன்ல சங்கிலியை போட்டுக்கொண்டு இந்த நாட்களை வைர தோட்டை போட்டாலும், அதாவது என்ன முத்து தோட்டை போட்டாலும், இந்த நாட்கள் என்னத்தை போட்டாலும் இந்த நாட்களே போய்க்கு இந்த நாட்களை ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. எல்லாம் குப்பையைத்தான் இந்த நாட்களை நாங்கள் அங்கே போடுகிறோம் என்பதைத்தான் அறிந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமா இருந்தால், இங்கே இந்த பிலிப்பியரின் புஸ்தகத்திலே வெளிப்படுத்த புத்தகத்துல 3:10 சொல்லப்படுகிறது, இந்த சோதனை காலங்கள் வருகிற வேளையிலே அந்த இடத்துல நான் தப்பிக்கும்படி நான் உன்னை இந்த நாட்களிலே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி சொல்லி சொன்னால், உன்னை நான் இந்த நாட்களிலே நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சோதரி. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது, ஏனென்றால் மரணத்தில் இருந்து பாவத்தின் பிடியில் அனைத்திலும் இருந்த நாட்களிலே விடுதலை அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுதல் வரப்போகும் அங்கே தேவ கோவாக்கினையிலிருந்து அவர்களை இந்த நாட்களை விடுவிப்பதற்கு அங்கே இந்த நாட்களை வேதம் சொல்கிறது, அதாவது மகா உபத்திரவ காலத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், அப்ப நம்முடைய இரட்சகர் மிக விரைவிலே இந்த நாட்களிலே திரும்பி வந்து நம்மை இந்த உலகத்திலே இருந்து எடுத்துக்கொண்டு தம்மோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அவர் என்ன செய்வார்களாம், அழைத்து செல்வார் என்பது நம்முடைய, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே பார்த்த வழியிலே முதல் பார்த்த படி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது, மீட்கப்பட்ட யாவரும் அங்கே நம்பிக்கையும் இதுவே என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த நாட்களை தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் இந்த நாட்களை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு இந்த நாட்களிலே போதிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு அந்த காரியங்கள் நமக்கு இந்த நாட்களை போதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், துன்பப்படும் விசுவாசிகளும் ஆதரவளிக்கும் ஒரு முறையிலே இந்த நாட்களை இது பார்க்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிற போது, எழுதுகிற போது இந்த நாட்களை சொல்லுகிறார், ஏனென்றால் நம்முடைய ஆயுட்காலத்திலே கிறிஸ்துவின் வருகை இந்த நாட்களிலே இருக்கலாம் என்று இந்த நாட்களை அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இந்த நம்பிக்கை அப்படியே தன் கடிதம் மூலமாக இந்த நாட்களில் தெசலோனிக்கே திருச்சபைக்கு அறிவித்தனான் என்று சொல்லி, தமது ஆண்டவருடைய வருகைக்கு திருச்சபையானது ஆவலுடன் இந்த நாட்களை தொடர்ச்சியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அருமையான அன்பு பிள்ளைகளே வேதாகமத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய விசுவாசிகள் அங்கே விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். கிறிஸ்து வந்து இந்த நாட்களை அவர்களை தம்முடன் எடுத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ரோமர்கள் நிறுவனம் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 11வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் இருக்கிற என்று நாம் அங்கு காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு சமீபமாய் இருக்கிறது. இப்ப விசுவாசிகளாய் போன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் அந்த ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது சொல்லி இந்த நாட்களை ஓடி ஆடி காரியங்களை செய்தோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுறது அது மட்டுமல்லப்பா, இப்பதான் இன்னும் அங்கே சமீபமாய் இருக்கிறது என்பதைத்தான் இந்த கொரிந்தியர்களுக்கு இந்த நாட்களில், அதான் ரோமர்கள் நிறுவனத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7:29 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 29வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினது படியினால்
மனைவிகளுக்கு, அதாவது மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லி இருக்கிறதை பார்க்கும். அப்படியானால் கர்த்தரோடு இசைந்திருக்கும்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். ஏனோக்கை குறித்து இந்த நாட்களை நீங்கள் பாருங்கள். ஏனோக்குக்கு இந்த நாட்களை குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா பாருங்கள், ஆனால் அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களிலே தேவனோடு இந்த நாட்களிலே சஞ்சரிக்கிறவர்களா இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் 1 Corinthians 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே தெளிவாக இந்த காரியத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அருமையான நண்பர்களே, அப்ப பாருங்கள், கிறிஸ்துவுக்கு இந்த நாட்களிலே உண்மை உள்ளவர்களாகவும் இந்த நாட்களிலே, அதாவது தங்கள் தீய வழியிலே இந்த நாட்களிலே ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் இங்கே திருச்சபைகள்ல உள்ள ஒரு பகுதியிலே இந்த நாட்களிலே இந்த ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே அந்த கிறிஸ்துவுக்கு உண்மை இல்லாதவர்களாகவும் தங்கள் தீய வழியிலே திரும்பாதமாய் திருச்சபைகளிலே ஒரு பகுதியிலே இருக்கிற ஜனங்கள் கைவிடப்பட்டு போவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் காலத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அங்கே இனி அந்தி கிறிஸ்துடைய காலங்கள் இந்த நாட்களை வெளிப்படுவதற்கு சமீபமாய் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அதனாலேதான் இங்கே வேதம் தெளிவாக இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பர்களே, அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பின்பு கர்த்தருடைய நாள் வருகிறது. அது அதாவது அது தேவனற்றவர்களுக்கு தேவ கோபாக்கினைகளையும் துன்பத்தையும் இந்த நாட்களை தண்டனையும் இந்த நாட்களை கொண்டு வரும் நாள் என்று 1 தெசலோனிக்கு 5:2-10 வரையும் வாசிக்கிற வேளையிலே இந்த நாட்களில் இந்த காரியத்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இதை தொடர்ந்து கிறிஸ்துவுடைய 2வது வருகையின் அங்கே 2ஆம் நிலை நடைபெறும். அப்பொழுது அவர் இந்த நாட்களிலே வந்து அக்கிரமக்காரர்களையும் பாவிகளையும் அழித்து இந்த நாட்களிலே பூமியிலே இந்த நாட்களிலே அரசாளுவார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் எப்படியாக இந்த நாட்களிலே காரியத்தை செய்வார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இந்த நாட்களிலே மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 42வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவார் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் அதாவது விழித்திருந்து தன் வீட்டை கண்ணவட்டாது என்று அறிவீர்கள் என்று சொல்லி நாட்களை பார்க்கிறோம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரர்களுக்கு போஜனம் கொடுத்து அவளை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆசிகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாகவும் வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலே அறியாத நாளிலே அவருடைய எஜமான் வந்து இந்த நாட்களிலே அவனை இந்த நாட்களே கடினமாய் இந்த நாட்களை என்ன செய்வாராம்? கடினமாய் தண்டித்து மாயக்காரர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைய நாட்களிலே பார்த்த காரியங்கள், அதாவது ஆதிகாமத்திலே சொல்லப்பட்ட அந்த லோத்துடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே லோத்துவையும் அவனுடைய மனைவியார் அவனுடைய பிள்ளைகளையும் இந்த நாட்களை என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவர்களே இந்த நாட்களே நீங்க ஓடி போங்களப்பான்னு சொல்லி இந்த மலைக்கு ஓடி போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள், அவருடைய ஆண்டவர் தூதர்கள் இந்த நாட்களை அவர்களை பிரித்தெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எதை குறிக்கிறது சொன்னால் ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகையை குறிக்கும். பாருங்கள், சோதம் குமாராவை அழிக்க போறது சோதம் குமாரால் உள்ளவர்களுக்கு நான் தெரியல. பாருங்க, அந்த இடத்துல யாருக்காவது அந்த நாட்கள் அந்த இடத்துல போய் ஆண்டவர் பாருங்கள் இங்க நினிவேக்கு சொன்ன மாதிரி இந்த நாட்களை யாரை அனுப்பி இந்த நாட்களை சொன்னாரா? சொல்ல இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறேன்னு சொன்னால் ஒரு திடீராக இந்த நாட்களில் நடக்கிற காரியம். ஆபிரகாமோடு வந்து இந்த நாட்களிலே ஆபிரகாமோடு சந்தித்து பேசி ஆபிரகாமோடு ஆகாரம் உண்டு காரியங்களை செய்துவிட்டு ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமுக்கு என்னுடைய காரியங்களை மறைப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு தான் ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் அங்கே பருந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிறார். அதன் நிமித்தம் அந்த இடத்திலே இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை இந்த நாட்களை என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவ்வளவு பேரையும் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுகிறார். அருமையான கர்த்தருடைய அவர்களை எடுத்துக்கொண்டு வெளியாலே மிகுதியா இருக்கிற ஜனங்களே அங்கே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வந்து அழித்ததை இந்த நாட்களை காணக்கூடியதா. இது ஆண்டோடைய ரகசிய வருகைக்கு ஒரு 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 ஆதாரமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே நாங்கள் ஆண்டோடைய வருகைக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் தயார்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் தலைப்பில் இந்த நாட்களில் ஆண்டவரே பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவை நீர் ஆசீர்வாதத்தை தள்ளும்படியாக செபிக்கிறேன். அவருடைய கண்கள் செவிகளை இந்த நாட்களை திறந்தள்ளும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம் இணையதளத்தையும் ஆண்டவருடைய நாத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரந்தானே கூட நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். சபை எடுத்துக்கொள்ளுதல் என்ற தலைப்பின்களை தேவ செய்தி எடுத்து வந்து வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். நாளிலே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளிலே 1 மணித்தியாலம் முன்னதாக நீங்கள் இணைய முடியும் ஐயா. ஓம் ஐயா. அப்படியே நெல்லுங்கள்.